ஒரே வீட்டில் தான் நம்ம வாழ போறோம். சித்திக்கு நீங்க தான் அம்மாவோட சாவுக்கு காரணங்கிற கோபம் இருக்கு. அந்த இடத்துல அதுக்கு நீங்க காரணம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை நான் எனக்காக கேட்கல. என் பாரதி மேல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியணும். இனி யாரும் உங்களை கை நீட்டி தப்பா பேசக்கூடாது. நான் உங்களை முழுசா நம்புறேன். நீங்க எனக்காகத்தான் எல்லா விஷயத்தையும் சொல்லாம இருந்திருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதோடு சேர்த்து உங்களுக்கு என் மேல ஆழமான அன்பு இருந்துச்சு. அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாரதி, நீங்க என்ன நம்புறீங்களா? ஆதி, என்ன இது? என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? இந்த உலகத்திலேயே நான் முழுசா நம்புற ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். நாம ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டோம். ஆனா என் மனசு ஒரு நாள் கூட உங்களை மறந்ததே இல்லை. நான் உங்க கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தான் இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம மனசார ஒரு விஷயத்தை நம்பினோம்னா அது கண்ணு முன்னாடி நடக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். என்ன வேணான்னு சொல்லிட்டு போன நீங்க மறுபடியும் என் முன்னால வந்து நின்னப்ப அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு என்னால உணர முடிஞ்சது. உண்மைதான் பாரதி. நீங்க இதெல்லாம் சொல்றப்ப உங்க மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஐயோ, என்ன சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையே. அந்த தூரம் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து நடக்கிற எதுவுமே சரியில்லை. ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்காம போச்சு. ஆதி பாரதியோட கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறான். கடைசியில ஆனந்த் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய ஷாக் கொடுத்துட்டான். இப்போ தோர உயிரோட இருக்கிற விஷயம் ஆதிக்கும் தெரிஞ்சு போச்சு. நடக்கிற எதுவுமே சரியில்லை. பாரதி தோர உயிரோட இருக்கிற விஷயத்த மட்டும் ஆதிக்கிட்ட சொல்லிருக்கான். சரியான ஆதாரம் இல்லாம அவ ஆதிக்கிட்ட என்ன பத்தி எந்த விஷயத்தையும் பேச மாட்டான். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் அது மட்டும்தான். ஆனா இந்த மித்ரா ஆனந்தை என்ன பிளானோட கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு எனக்கு புரியலையே. அவ கடைசி நிமிஷத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிச்சதுக்கு பின்னால என்ன திட்டம் இருக்கும்னு தெரியல. முதல்ல இந்த மித்ராவோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டேய், ரவி தான் கால் பண்றான். சொல்லு ரவி. டேய், மேடம் துரைய போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. இப்போ நான் கிளம்பி அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். அவனை அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி வைங்க. ஓகே ரவி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். துரை, துரை, என்ன தூக்கமா? எந்திரி எந்திரி, ஒரு முக்கியமான இடத்துக்கு போறதுக்கு நேரம் வந்துருச்சு. டேய், ஃபுல்லா அவுத்துட்டு அவன் கையை பின்னாடி வச்சு கட்டுறா. டேய், என்னடா பண்றீங்க? விடுங்கடா. விடுங்கடா. டேய், அவனை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்றா. சும்மா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வர ரொம்ப கத்தாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சத்தத்தை மொத்தமா அடக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். புரியல இல்ல? பவானி மேடம் உன்னை மொத்தமா போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், நான் சொல்லிட்டு இருக்கான். கட்டுக்கடா அவனை. கட்டு, அவ்வளவுதான். தப்பு மேல தப்பு பண்றீங்க. ஒழுங்குமணி விட்டுருங்க. பாரா, சாகர நேரத்துல கூட இவன் நம்மள மிரட்டி பாத்துக்கிட்டு இருக்கான்டா. ஏய், கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொன்னேன். உன்னை மொத்தமா சத்தம் போடாத இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். புரியுதா? டேய், கட்றா. டேய், இப்படி பண்ணாதீங்கடா. டேய், 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 விடுங்கடா. டேய், 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 விடுங்கடா. சரி, இப்ப நீ
பண்ணதுக்கான காரணத்தை சொல்றேன்னு சொன்னியே, இப்ப சொல்லு. ஆதியோட மொத்த சொத்தையுமே உங்களோட தானே ஆக்கணுங்கிறது தான் உங்களோட மாஸ்டர் பிளானிங். அதுக்காக தான் நம்ம இத்தனை வருஷமாவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆதியோட அம்மா இறந்து போனதுக்கு காரணமா இருந்த பாரதி மேல ஆதிக்கு இருந்த கோவத்தை நம்ம சரியா யூஸ் பண்ணி ஆதியவே பாரதிய பத்தி நினைவே இல்லாத ஆதியா மாத்தணும். அதுக்கப்புறம் நீங்க ஆதிய லவ் பண்ற மாதிரி என்ன நடிக்க சொன்னீங்க. அமெரிக்காவுக்கும் அனுப்பி வச்சீங்க. ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவரை இந்தியாவுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். புதுசா எனக்கே கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? இத பாரு, அந்த கதையெல்லாம் எனக்கே தெரியும். இப்ப என் பையன் ஆனந்த கல்யாணம் பண்ணதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லு. சொல்றேன். ஆதியோட மொத்த சொத்தையும் நம்ம எழுதி வாங்கியே ஆகணும். அதுக்கான வேலைகளை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா அதுக்கு கண்டிப்பா உங்க பையன் குறுக்க வந்து நிப்பான். ஆதி அந்த பாரதிய மனைவியா ஏத்துக்கிட்டான். பாரதி என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய இடத்துலதான் இப்ப அந்த ஆதி இருக்கான். அப்புறம் ஆதிக்கு துணையா உங்க பையனும் போய் நின்னானா கண்டிப்பா நம்ம நினைச்சது எதுவுமே சாதிக்கவே முடியாது. உங்க பையன் என்ன விரும்பினாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கலதான். ஆனா இப்ப நமக்கு அது சாதகமா இருக்குல்ல. ஆதியும் பாரதியும் தனியா இருந்த வரைக்கும் நமக்கு லாபமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம நினைச்சது எதையுமே சாதிக்க முடியாது. ஆதி நடு ரோட்டுக்கு வரணும். பாரதியும் ஆதியும் இருக்கிற இடமே தெரியாம அழிஞ்சு போகணும். அது ஒண்ணுதான் என்னோட லட்சியம். என்ன இவ்வளவு நாளும் நம்ம பார்ட்னர்ஸா இருந்தோம், இப்போ சொந்தக்காரங்களா ஆயிருக்கோம். நான் இப்போ உங்க மருமகளா இருக்கேன். எப்படி பார்த்தாலும் உங்க சொத்து உங்களுக்கு அப்புறம் உங்க பையனுக்கு தான் வரப்போகுது. வெளியே இருந்து வீட்டுக்கு வர யாரோ ஒருத்தவங்களுக்கு போறதுக்கு நம்ம குடும்பத்திலே இருந்தா அது நமக்கு லாபம் தானே. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். வா ஆதி. சித்தி, தோரா இன்னும் உயிரோட இருக்கானா? அது மட்டும் இல்ல, அவனை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு பாரதி சொல்றாங்க.